சீனாவில் சுமார் 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீனாவால் அடுத்த 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என கூறியிருப்பது உலக நாடுகளின் மத்தியில் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. சீனாவின் பயூன் ரோபோ பகுதியில் 5 மிகப்பெரிய சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் பல்வேறு அரிய வகை கனிமங்கள் கிடைத்து வரும் நிலையில் தோரியம் இருப்பதற்கான ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 60,000 ஆண்டுகளுக்கு சீனாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் 10 லட்சம் டன் தோரியத்தை அந்நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அணுமின் உற்பத்தியில் யுரேனியம், புளூட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்ததாக தோரியம் தாது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தோரியத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது செலவு குறைக்கப்படுவதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும் என கூறப்படுகிறது. யுரேனியத்துடன் ஒப்பிடும்போது தோரியத்தில் இருந்து 200 மடங்கு அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். உதாரணமாக 1 கிராம் யுரேனியத்தில் இருந்து 1 யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்றால் 1 கிராம் தோரியத்திலிருந்து 200 யூனிட் வரை மின்சாரம் தயாரிக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனாவில் பல்வேறு பகுதிகளில் தோரியம் அணுமின் நிலையங்களை அமைக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தடையின்றி நடக்க அந்த நாட்டு போராளிகள் கையை உயர்த்தாமல் இருக்கணும். அணுமின் சக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இடையே போட்டி நிலவி வரும் சூழலில் சீனாவில் பெருவாரியான தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளுக்கிடையே மிகுந்த கவனம் பெற்றுள்ளது.